வணக்கம். 2 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் காயத்ரி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை முதலில் பார்க்கலாம். தாம்பரம் அருகே பல்லாவரத்தில் வாந்தி மயக்கத்துடன் உடல்நலம் பாதிக்கப்பட்ட 3 பேர் மரணம். மாசடைந்த குடிநீரே காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. பல்லாவரத்தில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட 18 பேருக்கு மருத்துவமனையில் தொடர் சிகிச்சை. 14 பேர் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியதாகவும் மருத்துவத்துறை தகவல். குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களை சந்தித்து நலம் விசாரித்தார் அமைச்சர் மா. சுப்பிரமணியன். பிரேத பரிசோதனைக்கு பிறகே 3 இறப்பிற்கான காரணம் குறித்து தெரியவரும் என பேட்டி. குடிநீரில் ஏதாவது பாதிப்பு இருக்குமா என்கின்ற ஒரு சந்தேகம். அதுவும் கூட அந்த மலைமேடு என்கின்ற ஒரு டிஃபென்ஸ் பகுதியில் இருக்கிற ஒரு குடியிருப்பு, அங்கிருந்து தான் இவர்களுக்கு குடிநீர் வருகிறது. எனவே அது ஏதாவது குடிநீரால் பாதிப்பு இருக்குமா என்கின்ற வகையில் தற்போது அந்த குடிநீரின் மாதிரியை கிங் இன்ஸ்டிடியூட்டின் பரிசோதனைக்காக அனுப்பியிருக்கிறார்கள். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூரில் புயல் நிவாரணத் தொகை 2000 ரூபாய் விநியோகம் தொடக்கம். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 5 கிலோ அரிசி, பருப்பு மற்றும் சர்க்கரையையும் வழங்கினார் அமைச்சர் பொன்முடி. கோயம்பேட்டில் 1 கிலோ முருங்கைக்காய் 500 ரூபாய்க்கு விற்பனை. வடமாநிலங்களிலிருந்து விமானத்தில் வருவதால் விலை அதிகம் என வியாபாரிகள் தகவல். மழை வெள்ள பாதிப்பு நிவாரணத்திற்கு 1 மாத ஊதியத்தை வழங்கினார் முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின். காசோலையை தலைமைச் செயலாளரிடம் அளித்தார். ஜெயலலிதாவின் 8ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி எடப்பாடி பழனிசாமி மரியாதை. ஓ. பன்னீர்செல்வம், சசிகலாவும் மரியாதை செலுத்தினர். தருமபுரி மாவட்டம் வத்தல் மலையில் மண் சரிவால் 5 நாட்களாக போக்குவரத்து பாதிப்பு. 7 கிராம மக்கள் தவிப்பு. முரசொலி நில விவகாரத்தில் மத்திய இணையமைச்சர் எல். முருகனுக்கு எதிரான கிரிமினல் நடவடிக்கைகள் ரத்து. உள்நோக்கமின்றி கூறியதை ஏற்பதாக முரசொலி அறக்கட்டளை தெரிவித்ததை சுட்டிக்காட்டி உச்சநீதிமன்றம் முடிவு. சென்னை பட்டினப்பாக்கம் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பில் ஜன்னலின் கூரை விழுந்து ஒருவர் உயிரிழப்பு. பொதுமக்களின் போராட்டத்தால் அடையாறு வரை போக்குவரத்து பாதிப்பு. சபரிமலை வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவிற்கு மண்டல பூஜை சீசனில் பக்தர்கள் கூட்டம் 21 நாட்களில் 15 லட்சத்தை தாண்டியது. மதுரை விமான நிலைய விரிவாக்கத்திற்காக சின்ன உடைப்பு கிராம மக்களை அகற்ற இடைக்கால தடை. 19ஆம் தேதி வரை நிலம் வழங்கியவர்களின் வீடுகளை அகற்ற தடை விதித்தது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை. சபாநாயகர் அப்பாவு பேசியதில் அவதூறு ஏதும் இல்லை. மேல்முறையீட்டு வழக்கை முடித்து வைத்தது உச்சநீதிமன்றம். அதானி லஞ்ச விவகாரம் பற்றி விவாதிக்க அனுமதி மறுப்பதற்கு எதிர்ப்பு. நாடாளுமன்ற வளாகத்தில் ராகுல் காந்தி, பிரியங்கா உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் போராட்டம். ஹைதராபாத்தில் புஷ்பா 2 திரைப்படம் பார்க்க அல்லு அர்ஜுன் வந்தபோது கூட்ட நெரிசல். கணவர் மற்றும் குழந்தைகளுடன் வந்த பெண் உயிரிழந்த சோகம்.
மாவட்டம் பந்தலூர் அருகே வனத்துறை வாகனத்தை தாக்கி கவிழ்த்த யானை. உள்ளே இருந்த ஊழியர்கள் நல்வாய்ப்பாக உயிர் பிழைத்தனர். மகாராஷ்டிர முதலமைச்சராக இன்று பதவியேற்கிறார் தேவேந்திர பட்னவிஸ். பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்பு. சென்னை பல்லாவரம் கண்டோன்மென்ட் பகுதியில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட 37 பேரில் 3 பேர் உயிரிழந்ததற்கு மாசடைந்த குடிநீரே காரணம் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தாம்பரம் அடுத்த பல்லாவரம் கண்டோன்மென்ட் பகுதியில் நேற்றிரவு மாநகராட்சி விநியோகிக்கும் குடிநீர் அருந்திய 37 பேருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பல்லாவரம் மேட்டுத்தெரு, முத்துமாரியம்மன் கோயில் தெரு உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மக்களுக்கு வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து குரோம்பேட்டை மருத்துவமனையில் 18 பேர் உள்நோயாளிகளாக சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் திரிவேதி மற்றும் மோகனரங்கம் என்பவர்கள் இறந்துள்ளதால் மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. குன்றத்தூரைச் சேர்ந்த 54 வயதான திரிவேதி என்பவர் உறவினரின் வீட்டிற்கு சென்ற நிலையில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார். மேலும் உடல்நலம் பாதிக்கப்பட்ட 83 வயது முதியவரும் மருத்துவமனையில் உயிரிழந்துள்ளார். நேற்று காலையில் எங்களுக்கு எப்பவுமே மார்னிங் 6 o'clock வாட்டர் வரும். ஸ்ட்ரீட் லைன் தான் அவங்க பிடிச்சிக்குவோம். பிடிச்சிட்டு ஆனால் பிடிச்சி வச்சுக்கோண்டே இவ்வளோ நாள் கிளியராக வர தண்ணி நேற்று எல்லோவாக தான் வந்தது. பட் தண்ணியும் வீட்டில் இருக்குது. இதில் நாங்களாம் கேன் வாட்டர் தான் குடிப்போம். ஆனால் எங்கள் இப்போ இறந்து போனா பாருங்க, அவனுக்கு அந்த சின்னதுலேருந்தே பழகி போயிடுச்சு. பலார் தண்ணி குடிச்சு அந்த அவன் ஒரு ஆள் தான் தண்ணியை குடிப்பான். காலையில் எப்போ போல டியூட்டிக்கு போயிட்டாப்புல. ஆனால் நைட்டு வர சொல்ல ஒன்றுமே குரல் இல்லை, கை காலெல்லாம் அப்படி செலுத்து போச்சு, பேச்சே இல்லை. என்ன பண்ணுறது என்னன்னே தெரியல. பட் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நைட்டு வந்தோம் குரம்பட்டி ஜெயிச்சுக்கு. செக் பண்ணாங்க, ஃபுல்லாக செக் பண்ணிட்டு எல்லாம் கரெக்டாக இருக்குது. ட்ரிப்ஸ் ஏற்றுனாங்க. ஒரு பாட்டில் ஏற்றிட்டு வீட்டுக்கு எடுத்துன்னு போக மாட்டாங்க. வீட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டோம். வீட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டு இப்போ மறுபடியும் காலையில் அந்த ப்ராப்ளம் வந்தது. நைட்டு ஃபுல்லாக யூரின் அப்படியே போயிட்டு தான் இருந்தோம். நைட்டு ஃபுல்லாக முடிச்சுட்டு எல்லாம் ட்ரெஸ்ஸிங்லாம் மாற்றிட்டு தான் இருந்தோம். மாற்றிட்டு இருந்து மறுபடியும் இந்த பிரச்சனை சொல்லிட்டு இப்போ எடுத்து வந்தோம். இப்போ செக் பண்ணதுக்கு இறந்துட்டாருன்றாங்க. அவங்க என்ன நேற்று கேட்டாங்க, இங்கே இருக்கிற கேசஸ் ஃபுல்லாக வாந்தி பேதி கேஸ் தான். நாங்கள் அந்த லேடி டாக்டர் நேற்று உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்களில் 14 பேர் புறநோயாளிகள் சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியதாக கூறப்பட்டுள்ளது. கற்பகம் என்பவர் மேல் சிகிச்சைக்காக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். மேலும் 2 சொந்த விருப்பத்தின் பேரில் தனியார் மருத்துவமனைக்கு சென்றதாக அரசு தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் உயிரிழந்தவர்களின் பிரேத பரிசோதனைக்கு பிறகே இறப்புக்கான காரணம் தெரியவரும் என்று மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். இவர்களுக்கான பாதிப்பு என்னவாக இருக்கும் என்று ஆராய்வதற்கு நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர், மாண்புமிகு அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர் இவர்கள் எல்லாம் அந்த பகுதிக்கே சென்று ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். குடிநீரில் ஏதாவது பாதிப்பு இருக்குமா என்கின்ற ஒரு சந்தேகம். அதுவும் கூட அந்த மலைமேடு என்கின்ற ஒரு டிஃபென்ஸ் பகுதியில் இருக்கிற ஒரு குடியிருப்பு, அங்கிருந்து தான் இவர்களுக்கு குடிநீர் வருகிறது. எனவே அது ஏதாவது குடிநீரால் பாதிப்பு இருக்குமா என்கின்ற வகையில் தற்போது அந்த குடிநீரின் மாதிரியை கிங் இன்ஸ்டிடியூட்டின் பரிசோதனைக்காக அனுப்பியிருக்கிறார்கள். பொதுவாக குடிநீர் மாதிரி பரிசோதனை முடிவுகள் என்பது வருவதற்கு 2-3 நாட்கள் ஆகும். ஆனாலும் கூட இந்த பிரச்சனையின் தீவிரத்தன்மையை கருத்தில் கொண்டு மிக விரைவில் அந்த பரிசோதனை முடிவுகளை தர வலியுறுத்தவிருக்கிறோம். இந்த நிலையில் நம்முடைய துறையின் சார்பில் அலுவலர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப அந்த பகுதியை சுற்றி சுற்றி ஒரு 6 இடங்களில் மருத்துவ முகாம்கள் போட்டு மக்களுக்கு அங்கேயே போதுமான மருத்துவ வசதிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள்.